அங்க இருக்கிறது, இயேசுவுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. அப்போ கணவன்மார் என்பவர் தன் குடும்பத்தை பாதுகாக்கிறவராக இருக்கணும். ரைட்டா? அவங்க குறித்து கரிசனை உள்ளவராக இருக்கணும். அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க தேவைகள், வேலைக்கு போயிட்டு வந்து சம்பாதிச்சுட்டு போட்டா போதாது, அந்த குடும்பத்தின் உறவுகளை கரிசனையோடு பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. அடுத்தது சாக்ரிஃபைஸ், கரேஜ், ட்ரஸ்ட், சரண்டர். இந்த 4 காரியங்களை யோசேப்பிடத்திலே நாம் பார்க்கிறோம். நேரம் இல்லாததுனால நான் வேகமாக மரியாள் இடத்திலே போறேன். 1:26 வாசிங்க. லூக்கா 1:26. ஆறாம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன். அதுல 38ஆம் வசனத்துல நினைக்கிறேன், நான் உமது அடிமை நான் நம்ம சொல்றாங்க. அது எத்தனாவது வசனம் வாசிங்க? 38. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அருமையான குடும்ப தலைவிகளே, உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் குடும்பத்தின் தலைவி என்கின்ற பொறுப்பை கொடுத்தது நோக்கம் என்னவென்றால், நீங்கள் ஆண்டவருக்கு அடிமையாக இருக்கிறீர்கள். நான் மறுபடியும் சொல்றேன், உங்க கணவருக்கு அல்ல, யாருக்கு அடிமையாக இருக்கிறீர்கள்? ஆண்டவருக்கு அடிமையாக இருக்கிறீர்கள். அப்போ உங்கள் கணவருக்கு நீங்கள் ஒரு மனைவியாக இருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் கர்த்தருக்கு அடிமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அப்ப கர்த்தர் குடும்பத்தை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை மனைவிமார்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. 2:19 வாசிங்க. லூக்கா. மரியாளோ அந்த சன்னதி எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் நடக்கின்ற ஒவ்வொன்றையும் உங்களுடைய இருதயத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். இன்னைக்கு குடும்பத்துல மிகப்பெரிய பிரச்சனை, பெண்களிடத்துல இருக்க மிகப்பெரிய பிரச்சனை, உங்க பிரச்சனையை நீங்க இருதயத்துல வச்சுக்கிறது இல்ல. என்னைக்கு நீங்க அடுத்த ஒரு இடத்துல அதை ஷேர் பண்றீங்களோ அன்னைக்கு குடும்பம் உடைய ஆரம்பிக்கிறது. உங்க கணவரை பத்தியோ இல்ல உங்க குடும்பத்தை பத்தியோ அடுத்து இருக்கிறவங்க கிட்ட தயவு செய்து ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கூட சொல்லாதீங்க. என் கணவர் இப்படி, என் கணவர் அப்படி, என் கணவர் சரியில்லை, என் கணவர் என்னை பார்த்துக்க மாட்டேங்கிறாரு. தயவுசெய்து உங்கள் கணவர்மார்களை குறித்து வேறு யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். ஏனென்றால் அது நாளைக்கு உங்கள் குடும்பத்திற்கும் எதிராக மாறும். இன்னைக்கு ஒரு சின்ன சண்டையில உங்க கணவரை பத்தி சொல்லிட்டு இருப்பீங்க. உங்க அப்பா கிட்டயோ, உங்க அம்மா கிட்டயோ, உங்க மாமனார் கிட்டயோ, மாமியார் கிட்டயோ, யாருக்கிட்டயோ ஒருத்தவங்கிட்ட சொல்லியிருப்பீங்க. ஒரு 2 மாசம் கழிச்சு நீங்க சேர்ந்திருப்பீங்க. நாளைக்கு உங்க குடும்பத்தோடு பாக்குறவங்களுக்கு நீங்க சொன்னதுதான் ஞாபகம் வரும். என்னது? உங்க ஹஸ்பண்டை பத்தி ஒரு தவறான ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்ணி வச்சீங்களே, அதுதான் உங்களுக்கு ஞாபகம் வரும். உங்க இருதயத்துல இருந்து அது போயிட்டு இருக்கும், ஆனா அவங்க இருதயத்துல அது எப்பொழுதும் இருக்கும். கணவன் மனைவி உறவுன்றது 2 குழந்தைகள். ரைட்டா? நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம 2 பேரும் மெச்சூர்டு நினைக்கிறோம். இல்ல, ஒரு ஆண் ஒரு பெண், அந்த 2 பேருக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு. ஒரு ஆணுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு, ஒரு பெண்ணுக்குள்ள குழந்தை இருக்கு. இவங்க 2 பேரும், அந்த குழந்தைங்க சண்டை இவங்களுக்குள்ளதான் நடக்கும். குழந்தைங்க சண்டை போட்டா என்ன பண்ணும்? ஜியானாவும் ஜெரவும் அச்சிப்பாங்க. ஆனா ஜெரோ என்ன பண்ணும்? ஜியானா வந்தோட கட்டி பிடிச்சுப்பா. ஜியானா என்ன பண்ணும்? ஜெரோ வந்தோட அதுதான் அவங்க அன்பு. ரைட்டா? அப்ப கணவன் மனைவியும் அந்த மாதிரிதான், குழந்தைகள் தான். நீங்க சண்டை போட்டுப்பீங்க, கோபப்படுவீங்க, ஆனால் நாளைக்கு ஏதோ ஒரு நாள் சேர்ந்துப்பீங்க. ஆனா நீங்க இதை வெளியில சொல்லும் பொழுது உங்கள் குடும்பத்துடைய பார்வை சமுதாயத்தில் மாறும். கடவுள் இணைத்ததை உறவுகள் பிரிக்காதிருப்பதாக, கடவுள் இணைத்ததை உங்கள் நண்பர்கள் பிரிக்காதிருப்பார்களாக, கடவுள் இணைத்ததை உங்கள் அக்கம் பக்கம் வீடுகளில் இருக்கிறவர்கள் பிரிக்காதிருப்பார்களாக. ஏன்னா மரியா தன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அவங்க எதுக்குள்ள வச்சிருக்கிறாங்க? உங்க இருதயம் தான். உங்க ஹஸ்பண்டுக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் உங்க இருதயத்தை தாண்டி உங்க பிள்ளைங்க கிட்ட கூட ஷேர் பண்ணாரு. சில நேரங்கள நம்ம விளையாட்டா பண்ற விஷயம், நான் அது விளையாடுவேன். ஜேனா கிட்ட வந்து மம்மி வந்து இப்படி, மம்மி வந்து அப்படி அப்படின்னு சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவோம். சில நேரங்கள்ல பெற்றோர் சண்டை வரும்பொழுது பிள்ளைங்க கிட்ட தகப்பனை பத்தியோ தாயை பத்தியோ பாய்சன் பண்றது ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கு. சின்ன வயசுல இருந்தே பிள்ளைகளுக்கு அப்பாவை பத்தியோ அம்மாவை பத்தியோ தவறான ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்றாங்க. ஏன் அப்பா சரி கிடையாது,
உங்க அப்பா கிட்ட போகாத, உங்க அப்பா கிட்ட பேசாத, அம்மா சரி கிடையாது, அம்மா கிட்ட பேசாத, அப்பா தான் உனக்கு, அம்மா தான் உனக்கு, தயவுசெய்து இதை செய்யாது. இது பிள்ளைகளுடைய சைக்காலஜி, உளவியலை துன்புறுத்தும், அவங்களுடைய சைக்காலஜிக்கல் பிரச்சனைகள். அதே போல உங்கள் சண்டைகள் உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க. தயவுசெய்து பிள்ளைகளிடத்துல அதை கடத்தாருங்க. வீட்டுக்கு வீடு சண்டை இல்லாத குடும்பம் தான் இருக்குதா? இவ்வளவு பேசல, என் குடும்பத்துல 1000 சண்டை இருக்கு, ரைட்டா? அப்ப எல்லார் குடும்பத்திலும் சண்டைகள் இருக்கிறது. ஆனால் அந்த சண்டைகள், மன முறிவுகள், மன பிரச்சனைகள், குழப்பங்கள் தயவுசெய்து பிள்ளைகளிடத்திலே கடத்தாதீர்கள். மரியாள் மிக சிறந்த, ஆக சிறந்த உதாரணம். தன் வாழ்க்கையில் நடக்கின்றது எல்லாவற்றையும் தன் இருதயத்துக்குள் சொல்லுங்களேன் வைத்துக் கொள்கிறார். ரைட். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், பிள்ளை வளர்ப்பு குறிப்பு. இயேசு எப்படிங்க 12 வயசுல போய் அங்க பிரசங்கம் பண்ணிருப்பாரு? சொல்லுங்களேன். இயேசு 12 வயசுல எங்க பிரசங்கம் பண்ணிருக்காரு? தேவாலயத்துல தர்க்கம் பண்ணிருக்கிறார், பெரிய அறிஞர். எப்படி? பரிசுத்த ஆவி ஓகே, அவர் கடவுளுடைய பிள்ளை ஓகே, அப்ப அம்மாவுடைய வளர்ப்பு இல்லையா? மரியாதை பாத்தீங்கன்னா அண்ணாவில் பாடல அப்படியே மரியாதை பாடுறாங்களே இல்லையா? அப்போ இந்த திருமறையே அதிகமாக படிச்சது யாரு? மரியாதை தான். அப்போ தன் படித்தவைகளை எல்லாவற்றையும் யாருக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள்? குழந்தை இயேசுவுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அப்போ அந்த பிள்ளை வளர்ப்பு ரொம்ப முக்கியமானது. லூக்கா 2:40 வாசிங்க. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தால் நிறைந்தது தேவனுடைய கிருபையும். உங்க பிள்ளைகள் இப்படி வளர்க்கப்படுகிறார்களா யோசித்து பாருங்க. ஆமென். 2:40. அதே போல 2:52 வாசிங்க. இயேசு எப்படி வளர்ந்தாரோ அது போல் உங்கள் பிள்ளைகள் வளர்க்கப்படுகிறார்களா யோசித்து பாருங்க. He was obedient to them. லூக்கா 2:51. வாசிங்க வாசிங்க. அவர்களுக்கு இயேசுவே யோசேப்புக்கும் மரியாளுக்கும் என்ன பண்ணிட்டாரு? கீழ்ப்படிந்தார். உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்களா பார்த்துக்கோங்க. ரைட். யோவான் 19:26 வாசிங்க. கடைசி மட்டும் அந்த பிள்ளை தன் தாயும் தந்தை மீதும் அன்பு வைத்ததாக இருக்கிறது. இதெல்லாமே யோசேப்புடைய குடும்பத்துடைய வளர்ச்சிகளை சொன்னேன். இப்ப இவங்க வாழ்க்கையில பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இவங்க வாழ்க்கையில இருந்த பிரச்சனையில 10% கூட நம்ம வாழ்க்கையில இருந்திருக்காருங்க. அவ்வளவு பிரச்சனைகள் அவங்க வாழ்க்கையில. 1:18 மத்தேயு 1:18 வாசிச்சீங்கன்னா அன்பிளான்டு பிரெக்னன்சி. என்னது? அன்பிளான்டு பிரெக்னன்சி. இன்னைக்கு குடும்பத்துல இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ரைட்டா? குழந்தைகள் வேணுமா வேண்டாமா அப்படின்றது இருக்கு. குழந்தை பெற்றுட்டோட இன்னொரு குழந்தை வேணுமா வேண்டாமான்றது இருக்குது. ரைட். இந்த டஃப்பான சிச்சுவேஷன் நம்மள இருக்கும். ஆனா இங்க ஒரு பிரெக்னன்சி இருக்குது. அந்த குழந்தைக்கு யார் அப்பானே தெரியல. ரைட்டா? ஆனா அவங்க 2 பேரும் அந்த குழந்தையை அவ்வளவு அழகா ஹேண்டில் பண்றாங்க. யார் 2 பேரும்? யோசேப்பும் the perfect family in this imperfect world. நியாயமா பார்த்தா அவங்க imperfect family தான். ஆனா அப்படி கிடையாது. they are the perfect. குறைவுகள், அன்பு அதிகமா இருக்கும்போது அந்த குறைவுகள் பெருசா தெரியாது. ஆமென். என் கணவர் பெருசா புரட்ட விடுறாங்க, தூங்கவே முடியல சொல்றாங்க இல்லையா? நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன், என் கணவர் இறந்துட்ட அப்புறம் எனக்கு தூக்கமே வரதில்லை. ஏன்? நாட்கள் வரும், அந்த புரட்ட சத்தங்கள் கேட்க முடியாத நாட்கள் வரும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்துக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கும்படியாக சோசியல் ஷேம் அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். எல்லா கணவரும் கை நிறைய காசு சம்பாதிக்கிறாங்களான்னு தெரியாது. அந்த வீட்டை பாரு, அவர் எவ்வளவு சம்பாதிக்கிறார். என் அக்கா வீட்டுக்காரர் பாரு எவ்வளவு சம்பாதிக்கிறார். என் தங்கச்சி வீட்டுக்காரர் பாரு எவ்வளவு சம்பாதிக்கிறார். உனக்கு இது கூட வாங்கி கொடுக்கறதுக்கு லாக்கி இல்லையா?
உன்னை போய் என் தலையில கட்டி வச்சாங்க. இது குடும்பம் அல்ல. கணவர் எவ்வளவு கொடுத்தாலும் அது மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வதுதான் குடும்பம். உலகம் எப்படி பார்க்கிறதுன்றது பிரச்சனை இல்லை, ரைட்டா? இருக்கிறத வைத்து நாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். இன்னைக்கு குடும்பங்கள் இல்லாதவைகளை தேடிட்டு இருக்கு. யார் இல்ல, வீடு இல்ல, சொந்த ஊருக்கு போனா நமக்கு சொந்த வீடு இல்ல, நகை இல்ல. அவங்க எல்லாம் சர்ச்சில் நல்லா பட்டுப்புடவை கட்டிட்டு வராங்க, எனக்கு இதேதான். அவங்க பேர் கழுத்து நிறைய நகை போட்டு வராங்க, எனக்கு இதேதான். குழப்பாதீங்க. கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை வைத்து, என் கணவர் எது கொடுத்தாலும் அவர் நேர்மையா, சொல்லுங்களேன், நேர்மையா உண்மையா கஷ்டப்பட்டு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். ஆமென். அவர் யாரையும் ஏமாத்தல, யாரையும் திருடல, லஞ்சம் வாங்கல, அநியாயத்துக்கு சம்பாதிக்கல. உண்மையா அவர் சம்பாதித்து கொடுத்து அவர் எது கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம். உலகத்துல இருக்கிறவனை பார்த்து கம்பேர் பண்ணிக்காதீங்க. உங்க பேப்பர் 2 பேப்பர் இருக்குல்ல, அந்த 2 பேப்பர் வாங்கி இவங்க 2 பேப்பரோட நான் கம்பேர் பண்ண கரெக்டா இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்காது. அவர் டேஸ்ட் வேற, இவர் டேஸ்ட் வேற. அப்போ ஒருத்தருக்கு சுவை வேற போது, ஒருத்தருக்கு வாழ்க்கை மாறும்போது அவரை போல நான் இல்லைன்னு எப்படி கேட்க முடியும்? ஆமென். அப்ப கடவுள் எல்லாரும் தனித்தனியாக படைத்திருக்கிறாரு. எங்க அக்கா மாதிரி இல்லைன்னா, எங்க அக்கா வீட்டுக்கார மாதிரி இல்லைன்னா போய் அவரே கல்யாணம் பண்ணிக்கோ, ரைட்டா? பக்கத்து வீட்டுக்காரங்க போய் அவனே கல்யாணம் பண்ணிக்கோ. கர்த்தர் உங்களுக்கு எதை கொடுத்தாலும் அதை வைத்து மகிழ்ச்சி. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, இந்த செல்போனும் இந்த கல்யாண மனைவியும் சரியா ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ரெண்டுமே வெயிட் பண்ணா நல்லதா கிடைச்சிருக்கும். புது மாடலா ஒரு விஷயம் அது மாறிக்கிட்டே இருக்கும், ரைட்டா? ஓகே. அடுத்தது இவங்களுடைய வாழ்க்கையில, யோசேப்பு மரியாளுடைய வாழ்க்கையில யோசித்து பாருங்க. பெரிய இழப்பை சந்திக்கிறாங்க. இயேசுவை கொலை செய்வதற்கு 1000 குழந்தைகள் கொலை செய்யப்படுகிறது. ரத்த காட்சிக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த இது சூழ்நிலையில ரொம்ப எளிமையான நிலைமையில இயேசுவை வளர்க்கிறாங்க. ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் கூட கொடுக்க முடியாதா, ஒரு நல்ல இது கூட கொடுக்க முடியாதான்றாங்க. ஏசாமி எங்க பிறந்தாரு? மாட்டு மூத்திரத்துக்கு நடுவிலையும் மாட்டு சாணிக்கு நடுவில் தான் சாமி பிறந்தாரு. அப்ப கடவுள் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காரோ அது சந்தோஷமா இருக்கு. பிள்ளைகளுக்கு பெஸ்டா கொடுக்க முடியல, பெஸ்டான ஸ்கூல்ல படிக்க வைக்க முடியல, ரைட்? ஒரு காரியம், படிக்கிற பிள்ளை என் அக்கா பிள்ளை அந்த ஸ்கூல்ல படிக்குது, இவங்க பிள்ளை அங்க படிக்கிறான், என் பிள்ளைய நாங்க சேர்க்கணும், மரியாதை அதுக்கு காசு கட்டு, கடை வாங்க. இதுதான் என்ன நமக்கு முடியுமோ அந்த ஒரு எளிய ஒரு வாழ்க்கை வாழ பழகிக்கும். அடுத்தது போராட்டங்கள், கண்ணீர்கள், இழப்புகள் இருக்க கூடும். அவங்க ரெஃப்யூஜி அகதியா ஓடிட்டே இருக்கிறாங்க. யாரு? இயேசுவும் மரியாளும் யோசேப்பும். முதல்ல பெத்லெஹேம் போறாங்க, பெத்லெஹேம்ல இருந்து எகிப்துக்கு போறாங்க, எகிப்துல இருந்து நாசரேத்துக்கு வராங்க. அகதி போன்ற ஒரு வாழ்க்கை தான். ஆனா அந்த வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியா இருந்தார். அந்த வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு பலி செலுத்தி கொண்டிருந்தார்கள். ஆமென். எல்லாவற்றையும் பொறுத்தனையோடு செய்து கொண்டிருந்தார்கள். The perfect family in an imperfect world. ரைட்? உலகம் எப்படி இருக்குதோ முக்கியம் இல்ல, நாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கோம். என் கணவர் மண்டையில முடி இருக்குதோ இல்லையோ, என் மனைவி வெள்ளியா இருக்கிறாங்களோ இல்லையோ, என் கணவர் எனக்கு அழகுதாங்க, என் மனைவி எனக்கு அழகுதான், ரைட்டா? இந்த உலகம் எப்படி என் கணவரையே என் மனைவியை பார்க்கிறதுன்னு பிரச்சனை இல்லை. என் மனைவி என் கணவரை நான் இப்படியாக பார்க்கின்றேன். கடைசி மற்றும் வாழ்நாள் இறுதி மட்டும் அவர்களோடு இணைந்திருப்பேன் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது, ரைட்? அடுத்தது நான் நிறைவு செய்கின்றேன். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் ஆரம்பத்துல சொன்னதான் கிரைஸ்ட் சென்டரா இருக்கிறான்னு யோசிப்பாரு. கிறிஸ்துவை மையப்படுத்திய குடும்பமா இருக்கிறான்னு யோசிப்பாரு. நேற்று நானும் ராபர்ட் ஐயா பேசிட்டு இருக்கும்போது ஐயா சொன்னாரு, குழந்தைங்க வீட்டுல குடும்ப ஜெபம் பண்ணாங்கன்னா குழந்தைங்க சர்ச்சில் அமைதியா இருப்பாங்க. வீட்டுல குடும்ப ஜெபம் பண்ணலன்னா குழந்தைங்க சர்ச்சில் அமைதியா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா அது உண்மைதான். சில நேரங்கள்ல அதுதான். அப்போ வீட்டுல இருந்து தான் அதான் சொல்லுவாங்க, ஒழுக்கம் எங்க ஆரம்பிக்குது?
வீட்டுல தான். அப்ப அந்த ஒழுக்கத்துக்குள்ளாக பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது இது. எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் தான். நாமளும் ட்ரையல் பண்ணி கத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எல்லாருமே ட்ரையல் பண்ணி கத்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த முயற்சியை எடுங்க. பிள்ளைகளோட உட்கார்ந்து பேசுங்க. குடும்பத்துக்கான நேரங்களை செலவிடுங்க. என் மனைவி எனக்கு சொல்லி கொடுத்தது, நீ திருச்சபைன்னு ஓடிட்டு இருக்க, ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆகி நீ இறந்துட்டனா அந்த திருச்சபைக்கு வேற ஒரு ஐயரை போட்டுருவாங்க. ஆனால் எங்களுக்கு வேற உறவு இல்லை. நீங்க வேலை செய்றீங்க, உங்க கம்பெனில நீங்க ஜிஎம்ஆ இருக்கலாம், மேனேஜரா இருக்கலாம், முக்கியமான பொசிஷனா இருக்கலாம். நீங்க செத்துட்டீங்கன்னா 2வது நாள் கூட உங்க கம்பெனில நினைச்சு பார்க்க மாட்டாங்க. இமீடியட்டா உங்க தூக்கி போட்டுட்டு உங்க ஃபேமிலிக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு அங்கே வேற ஒருத்தர் என்ன பண்ணிடுவாங்க, ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் உங்க குடும்பத்துக்கு no one can fit in his shoes அப்படின்வாங்க. உங்க கணவர் இடத்துல வேற ஒருவரை நீங்க என்ன பண்ண முடியாது, வச்சு பார்க்க முடியாது. உங்க மனைவி இடத்துல வேற ஒருவரை வைத்து பார்க்க முடியாது. வேலை வேலை வேலைன்னு ஓடி திரும்பி பார்க்கும் பொழுது உங்கள் மனைவியோ உங்கள் பிள்ளைகளோ இல்லைன்னா என்ன வாழ்க்கை? பிடிஏ, பேரண்ட்ஸ் டீச்சர், பிடிஎம்மா என்ன சொல்றீங்க? ஓப்பன் ஸ்கூலா? ஓப்பன் ஹவுஸ். ஓப்பன் ஹவுஸ்க்கு என் பிள்ளைக்கு என்னால போக முடியல அப்படின்னா you are failed as a parent. புரியுதா? அவ்வளவு சம்பாதித்து பிள்ளைகளுடைய ஓப்பன் ஹவுஸ்க்கு போய் நிக்க முடியலன்னா you failed as a parent. அந்த பிள்ளைக்கு ஒரு சின்ன ஆசை, எங்க அப்பா அம்மா வந்துட்டாங்க, அது ஒரு சந்தோஷம். அந்த சின்ன சந்தோஷத்தை கூட கொடுக்க முடியாமல் பணம் 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 ஓடி 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 என்ன சாதிக்க போறோம்? வாழ போற வாழ்க்கை கொஞ்சம் தான். ரைட்டா? பிள்ளைகள் அதிகபட்சமா உங்களோட எவ்வளவு வருஷம் இருப்பாங்க? 20 எல்லாம் கிடையாது, 18 தான். காலேஜுக்கு ஒன்ஸ் பிள்ளைங்க போயிட்டாங்கன்னா பெற்றோருக்கும் அவங்களுக்கும் டிஸ்டன்ஸ் தான். அப்ப அந்த 18 வருஷம் தான் உங்களோட இருக்க போறாங்க. அந்த 18 வருஷம் அவங்களோட நீங்க இருக்க முயற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் காலேஜ் போயிடுவாங்க, வேலைக்கு போயிடுவாங்க, திருமணம் ஆயிடும், நீங்க எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி ஆயிடுவீங்க. அதனால இந்த 18 வருஷம் அவர்களோடு சந்தோஷமாய் கொண்டாடு, மகிழ்ச்சியாய். முக்கியமான தருணங்களில் அவங்களோடு இருக்கு. ஸ்போர்ட்ஸ் டேவா போங்க, ஆனுவல் டேவா போங்க. அதே போல ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஷேர் பண்ணுங்க. ஸ்கூலுக்கு கிளப்பி விடுறது வேலை, சமைக்கிறது வேலைன்னு இல்லை. ஒரு நாள் நீங்க சமைங்க, ஒரு நாள் அவங்க ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டோம். நீங்க ஒரு நாள் பாத்திரம் தேங்க, ஒரு நாள் கடைக்கு போயிட்டு வரட்டும். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அழகான விஷயம். நாங்களும் ரொம்ப நாள் முயற்சி பண்ணிருக்கோம், சேர்ந்து சமைக்கணும் சமைக்கணும் சமைக்கணும். வாய்ப்பு இல்லை. ரைட், நான் சமைப்பேன், அவங்க சமைப்பாங்க, இணைந்து சமைத்து பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். அதே போல உங்களுடைய குவாலிட்டியான டைம் கிச்சன்ல ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. கணவனும் கிச்சன் பக்கமே போனதில்லை. எல்லாமே ஒரு பிராக்டிக்கலான காரியங்கள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டேன்.